ஹாய் கைஸ், வாங்க மட்டன் குழம்பு. 1 கிலோ மட்டனுக்கு வந்து எவ்வளோ பொருள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கிலோ மட்டனுக்கு வந்து நான் வந்து 150 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 30 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன், 20 கிராம் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு அதிகமாக போட்டிங்களன்னா பூண்டு வாசனை வரும், அதனால் பூண்டு கம்மியாக சேர்த்துக்காங்க. தக்காளி பாருங்கள், ஒரு தக்காளி பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். லவங்கம், பட்டை இது பாருங்க, இது கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி இவ்வளோ சேர்த்துக்கோங்க. கசகசா இவ்வளோ சேர்த்துக்கணும். இப்போ வாங்க நம்ம போய் இதை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ வந்து இவ்வளோ பதத்துக்கு அரைச்சிட்டு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன். ஏன்னா 1 கிலோ மட்டனுக்கு வந்து 3 டீஸ்பூன் போட்டோம்னா நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும், அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல். இதோட 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கணும். ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள். இதை நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ வந்து மட்டன் குழம்பு செய்யறதுக்கு வந்து குக்கர் வச்சுட்டு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். 2 கரண்டி எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்ச மட்டனை வந்து இதில் போடுறோம். பாருங்க, இப்போ 1 கிலோ மட்டனுக்கு வந்து நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்படி கிண்டிக்கணும். நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. தேங்காய், கசகசா, முந்திரி இது 3 போட்டு அரைச்சி இப்போ வந்து நம்ம கறியில் சேர்த்துக்கிறோம். தேங்காயை வந்து இதில் ஊற்றி இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மட்டனை வந்து உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். இந்த மட்டன் குழம்புக்கு வந்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்தீங்களன்னா மட்டன் குழம்பு ரெடி.